சுபிக்ஷாக்குமே நீங்க தான் வந்து வேர்ட வந்து ஸ்பான்சர் பண்றீங்க. ஸோ பார்க்கும்போது எப்படி இருக்கு எவ்ரி டைம்? அவங்கள ஏன் எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? ஸோ நான் சூஸ் பண்ணல. எனக்கு என் தம்பி மூலியமா அவங்களோட ப்ரொஃபைல் வந்துச்சு. தம்பி வந்து கேட்டான், என்னோட ஓன் பிரதர் கேட்டான், இந்த மாதிரி அக்கா சுபிக்ஷான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைல் அனுப்பிச்சாரு. ஸோ அப்போ பிக் பாஸ்க்கு நீங்க பண்ணுவீங்களான்னு கேட்டான். அப்புறம் நான் பார்த்தேன், பொண்ணு ரொம்ப கொஞ்சம் சிம்பிளா இருந்தாங்க. சரி, நம்ம அவங்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கொஞ்சம் ஸ்டைல்ஸ்லாம் அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். ஐ ஹோப் ஷி என்ஜாய்ட் வேரிங் இட். வீக்கெண்ட்ஸ்ல எல்லாமே வந்து போட்டாங்க. ரொம்ப நீங்க சொன்னது ஆக்சுவலா இப்ப அந்த தாட் ப்ராசஸ் இப்ப புரியுது. நீங்க சொன்னீங்க இல்லையா? ஏன் ஒருத்தர் ஒரே மாதிரி இருக்கணும் எல்லா வாட்டியுமே அப்படின்னு. ஆமா. அவங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காங்க. வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போதுமே டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியுது அது. அவங்களோட ஃப்ரெண்ட் தான் செலக்ட் பண்றாங்க. ஸோ டைரக்ட் அப்ரோச் எனக்கு அவங்க கிட்ட இல்ல. பட் நான் வெயிட் பண்றேன் எப்போ அவங்க வெளில வந்துட்டு எங்க ஸ்டுடியோ விசிட் பண்ணாங்கன்னா அவங்கள ஒரு ஃபுல் மேக் ஓவர் கொடுக்கலாம், அவங்கள ஒரு ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலான்னு ரொம்ப ஆசை. வந்தா கண்டிப்பா பண்ணுவேன்.